அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வா தலைவா வா தலைவா என்று சீமானுக்கு ஃபயர் விடும் இளைஞர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு களத்தில் குதிக்கும் சீமான். இந்த தகவல் குறித்த முழுமையை இந்த பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த 3 நாட்களாக இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த நீட்டை எதிர்த்து போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2 நாட்களாக மறைத்த ஊடகங்கள் நேற்றிலிருந்து எந்த ஒரு இடத்துலையுமே மறைக்க முடியாம போனதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, காவலர்கள் நீட் தேர்வை எதிர்த்து போராடக்கூடிய மாணவர்களை தாக்கி இருந்த ஒரு விஷயம் அப்படின்றது காட்டு தீ போல இந்தியா முழுக்க பத்திக்கிட்டு நீங்க எப்படி மாணவர்கள் மீது கை வைக்கலாம் அப்படின்னு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாகவே இளைஞர்கள் ஒரு போராட்டத்தில் குதிக்கிறாங்க அப்படின்னா மக்களுடைய சப்போர்ட் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சோ அதே மாதிரி தான் தற்போது டெல்லியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றதன் மூலம் ஒரு போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நீட் தேர்வுனால பல உயிர்கள் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக 20 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், இன்னும் எவ்வளவு பேர் தான் இந்த நீட் தேர்வு காவு வாங்க போது, இந்த நீட் தேர்வை முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் கையில் எடுத்த போராட்டத்தை பிஜேபி அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட மதிக்காம அவங்க மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது அப்படின்றது இந்திய அளவில் ஒரு பெரிய கோபத்தை மக்களுக்கு வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன் விளைவாக தான் தற்போது தமிழ்நாட்டிலையும் போராட்டங்களை மாணவர்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி மாணவர்களுடைய போராட்டம் நடக்கும்போது காவலர்கள் நீங்க ஏவி விடலாம் அப்படின்னு ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் நாங்களும் தான் தமிழ்நாட்டில் போராடணும், எங்களை என்ன காவலர்கள் இந்த மாதிரி அடிச்சு துரத்திட்டாங்களா, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய அடக்குமுறையை கையில் எடுக்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்கள் இளைஞர்களுமே இந்த ஒரு விஷயத்திற்காக தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் ராப் பாடகரான அறிவு கூட பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு வெளியே நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு கோஷம் போட்டதை அடுத்து காவலர்கள் அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்தபடியாக முதல்வர் விஜயை சந்திக்க வச்சு இதற்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் கூட பாடகர் அறிவுக்கு பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்படின்னு அடுத்தபடியாக ராகுல் காந்தியை தாக்கியது கூட ஜனநாயக சீர்கேடு அப்படின்னு விஜய் அவர்கள் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இப்படி கண்டனம் மட்டுமே தெரிவிக்கக்கூடிய இடத்துல விஜய் இல்ல அப்படின்றத சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய முதல் முழக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாங்க ஆட்சிக்கு வரல, அதிகாரத்தில் இல்ல, நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீங்க அவங்க கிட்ட சொன்னாலே போதும், பிஜேபியிடம் பேசினாலே போதும் அப்படின்னும், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வரால தமிழ்நாட்டில் நீட்டை எப்படியாவது நிறுத்த முடியும் அப்படின்றத சீமானவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமாகவும் இருக்கு. இதனை அடுத்து மாணவர்கள் மீது கையை வச்சீங்க அப்படின்னா நாங்க களத்தில் குதிக்க வேண்டிய இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய மிரட்டலையும் கொடுத்திருக்காரு சீமான். அதாவது டெல்லியில மாணவர்கள் தாக்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்கள் மேல கையை வச்சீங்க அப்படின்னா இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நான் கையில் எடுப்பேன் அப்படின்ற ஒரு மிரட்டலையும் ஒரு எச்சரிக்கையும் அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்காரு சீமான். பொதுவாகவே போராட்டம் அப்படினாலே சீமான் தான் அப்படின்ற மாதிரி தான் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு போராட்டம் பண்ண போறேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்ததுனால சீமான் அவர்களுக்கு ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் சீமான் அவர்கள் நீட்டை எதிர்த்து போராடிய பல வீடியோக்கள் ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீட்டை இந்த அளவுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தமிழ்நாட்டிலே சீமான் அவர்கள் தான் இருக்காரு அப்படின்னு எதிர்பாராத வகையில் சீமான் அவர்களுக்கு இந்த விஷயத்தினால ஆதரவு அலைகள் அதிகமாகிட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த ஒரு விஷயத்திற்காக சீமான் அவர்கள் களத்தில் இறங்கி போராடினாரு அப்படின்னா இந்த போராட்டத்திற்கு நீங்க ஆதரவு தருவீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.